வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பொடி சாதம் எப்படி எடுப்பது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் பொடி பண்ணும்போது எள்ளு பொடி, பருப்பு பொடியெல்லாம் வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பூண்டு வச்சு இந்த பூண்டு பொடி சாதம் எப்படி எடுப்பது பார்க்க போகிறோம். இதோட உருளைக்கிழங்கு பொரியல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுல், பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 30 நம்பர், உளுத்தம்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், புளி மீடியம் லெமன் சைஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பூண்டு பொடி சாதத்துக்கு வந்து பொடி ரெடி பண்ண போகிறோம். அதில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை போட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பூண்டு இடிக்கும் போது நல்லா ஃபைனாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏங்கிட்டேன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாது. அதனால் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது வந்து முடிஞ்ச அளவுக்கு மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேணால் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூண்டு நல்லா வறுக்க முடியும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேங்கன்னா, பூண்டு நல்லா வறுத்தா தான் பவுட்ரு பண்ண முடியும். கொஞ்சம் 1-2 பூண்டு வறுக்காமல் இருந்து அரைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அப்போது அந்த ஒரு பூண்டு பவுட்ரு நல்லா வராது. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் வறுக்க அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உடனே வந்து அந்த எண்ணெயை வந்து வடிகட்ட ஆரம்பிச்சிடணும். ஏங்கிட்டேன்னா அந்த கீழே இருக்க எண்ணெயில் கொஞ்சம் பூண்டுலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த பூண்டு கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உடனே இந்த மாதிரி சின்ன ஜல்லிக்கட்டி எடுத்து வடிகட்டி மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வடிகட்டி எடுத்து வச்சுங்க. நம்ம ரெசிபி ரெடி பண்ணும்போது தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பவுடருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். எதுக்காகனா அந்த காரத்தோட தன்மை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 5 கிராம் கம்மியாக போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அதே டைமில் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணல கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த பவுடர் வந்து இன்கேஸ் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் மெதுவாக வறுக்க ஆரம்பிங்க. நீங்கள் வறுக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 1-2 பருப்பு வந்து கலர் மாறினா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் மொத்த பருப்பும் கலர் மாறிச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. மீடியமான ஃப்ளேமில் வறுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கார்லிக்கோட சேர்த்துடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு. இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணி முடித்த பிறகு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சால்ட்டு போட்டு நீங்கள் அரைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா அரைச்சிருக்கணும். அதே டைமில் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அந்த பூண்டு, காஞ்ச மிளகாலாம் இருக்குல்ல, அரைய அதில் இருக்க எண்ணெய் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி அரைஞ்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக பக்குவமாக அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி பவுடராக. பார்த்தீங்களா? இப்போ இந்த பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு பொடி வந்து நீ இட்லி தோசையும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பூண்டு பொடி போட்டிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிருப்பேன். இது ரைஸுக்காக இந்த மெத்தடில் பண்ணுறோம். இப்போ இந்த பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்பு போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே அந்த பூண்டு வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்.
இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கடுகு நல்லா பொரிஞ்ச ஒரு டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் அரை டேபிள் ஸ்பூன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே பவுடருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூண்டு வந்து நீங்கள் இடித்த பூண்டும் யூஸ் பண்ணலாம், முழு பூண்டும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இதோட காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் நல்லா பொடிசாக உடச்சி போடுங்க, அதாவது பிச்சு போடுங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அதாவது 1/2 இல்லை 1/3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். எதுக்காக பர்டிகுலராக சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைஸு நல்ல பவுடர்லாம் போட்டு டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். அதே டைமில் இந்த பூண்டு வெங்காயம் லைட்டாக வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். இந்த மஞ்சத்தூள் எதுக்கான அந்த புளியோட பச்சை வாசனை தெரியக்கூடாது. அதே டைமில் இந்த மிளகாத்தூள் எதுக்கான அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல புளி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்ல, புளி அதிகமாக யூஸ் பண்ணாது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. லைட்டாக அந்த புளிப்பு தன்மை, கொஞ்சம் காரம், அதுக்கப்புறம் கார்லிக்கோட ஃப்ளேவர் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ், அதாவது நான் யூஸ் பண்ணுறது பாஸ்மதி ரைஸ். உங்கள் வீட்டில் பொன்னி ரைஸோ இல்லை பச்சை ரைஸோ யூஸ் பண்ணினா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை யூஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மேலோட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் காரம் போதுமாக பாருங்கள். காரம் உங்களுக்கு வேணும்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த பொடி போடலாம். அதே டைமில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். எதுக்காக அந்த பச்சை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னா அந்த வாசனை நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு பொடி சாதம் ரெடி. உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன? உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கடலெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா கிழங்கு, சில கிழங்குலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி கிழங்கு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அந்த மசாலா கரெக்டான டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிடும்போது தெரிய வராது சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இந்த கிழங்கை நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம். 1/2 இல்லை 1/3 ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூலியனை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வீட்டில் பொரியல் கட் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், பெருசாக போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த காரம் கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து வரும்போது இந்த மாதிரி சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். முழு தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. அதே டைமில் சோம்பு, சீரகமும் போட்டுக்கணும். நீங்கள் இந்த மசாலா வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போடலாம். சரிங்களா? கருவேப்பிலை போட்டால் நீங்கள் வறுத்து நீங்கள் அந்த பவுடர் பண்ணி நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போடலாம் சொல்கிறேன். இந்த மசாலா வந்து நீங்கள் வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். ஏங்கிட்ட அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கும்போது கடக்க முடக்கணும் இருக்கும் சாப்பிடும்போது. அதனால தான் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணுங்களோ வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சா? இது அப்படியே சூடு ஆறட்டும். சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலை ஊற்றிருக்கோம். அதாவது நம்மகிட்ட இருக்க இந்த கேஸ்டன் கடாய் இருக்குல்ல, இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு தாளி போடுங்க. கடுகு பொரியாமல் சோம்பு போடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வாசனை நல்லா வரும். தாளிப்பில் தப்பு பண்ணாலும் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பூண்டு போட்ட பிறகு நல்லா வதங்கட்டும். அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் குவாலிட்டி அதிகமாக வேண்டாம். அதிகபட்சம் ஒரு வெங்காயம் அப்படிலாம் 1.5 வெங்காயம் போடலாம் பெரிய சைஸில். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ இந்த கிழங்கு போடுறோம்ல, இந்த கிழங்கு போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டோம்ல, அந்த தாளிப்போட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் குழம்புத்தூள், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். குழம்புத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி அதோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதோட லிங்க்கு கீழே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 90% நல்லா வேகணும். நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த கிழங்கு வந்து கையில் எடுத்து மசிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துன்னா இந்த பவுடர் மசாலா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் 90% அளவுக்கு நல்லா வேகட்டும் சொல்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை இடிச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு கல் இல்லைன்னுச்சுன்னா அந்த டைமில் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இடிக்கிற பக்கம் பார்த்துங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டோன்னா அந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, முழு தனியா, காஞ்ச மிளகா இந்த மாதிரி குறைன்னு நீங்கள் இடித்து போடும்போது என்ன பண்ணால் சாப்பிடும் போது கடாக்கு முடாக்க இருக்கணும். அதனால தான் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வந்து வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அப்படி இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் கல் நினச்சிங்கன்னா அந்த டைமில் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். பவுடரை அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, குறைன்னு தான் இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு கையில் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வேக வைக்கும் போது. இதுக்கப்புறம் இந்த பவுடரை அப்படியே எல்லாத்தையும் நம்ம போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணீங்க, இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது, வாரம் பண்ணுங்க சொல்லி எல்லோரும் வீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு காரசாரமான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் இன்னொரு பேர் கூட இருக்குது, அதாவது உருளை இடித்த மசாலா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உருளை இடித்த மசாலா சொன்னால் தெரியாதுல்ல, அதனால தான் உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.